மகா சிவராத்திரி தொடர்புடைய ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறேன். இந்த கதை பாதி பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. நைட்டெல்லாம் தூக்கம் வராமல் ஒரு குரங்கு மரத்தில் உட்காந்து மரத்தோட இலைகளை பறித்து கீழே போட்டுகிட்டே இருந்தது. ஆனால் அந்த குரங்குக்கு தெரியாது தான் உட்காந்துருக்கிறது வில்வ மரம் அப்படின்னும், கீழே உள்ள சிவபெருமான் இருக்குது, சிவபெருமான் மேலே தான் நம்ம அந்த இலைகளை போட்டோம் அப்படின்னும். ஆனால் இது எல்லாமே சிவபெருமானுக்கு தெரியும். சிவபெருமான் என்ன பண்ணார் அப்படின்னா, அந்த குரங்குக்கு மறுபிறவியில் முக்தி அளித்து மனித பிறவியாக கொடுத்து, சாதாரண மனித பிறவியாக இல்லைங்க, சக்கரவர்த்தியாக வாழறதுக்கூடிய அருளை கொடுத்தாரு. தெரியாமல் செஞ்ச குரங்குக்கே இவ்வளோ பலனை கொடுக்குற சிவபெருமான் தெரிஞ்சு நம்ம விரதம் இருந்தால் எவ்வளோ பலனை கொடுப்பாரு யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாரும் இந்த மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிங்க. விரதம் இருக்க முடியலங்க, நாளைக்கு வேலை இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க குறைஞ்சபட்சம் நள்ளிரவு 11:30 12:15 வரைக்கும் விழிச்சிருந்து திருநாமம் பாடுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.